வணக்கங்க. ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலிருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி. நம்ம தினம் ஒரு 11 ஜாதக கணக்குல ஜோதிட விளக்கங்கள பார்த்துட்டு இருக்கோம். இப்போதைக்கு நம்ம பார்க்கக்கூடியது 2வது ஜாதகம். அதாவது 16/11/1991ஆம் ஆண்டு பிறந்த ஜாதகத்துக்கு உண்டான பலன்கள பார்க்கலாம். நீங்க பிறந்து 34 வருஷத்த பூர்த்தி பண்ணியிருக்கீங்க. நீங்க பிறந்தது சனிக்கிழமை. அதாவது வளர்பிறை நவமி திதியில நீங்க பிறந்திருக்கக்கூடிய அமைப்பு. சதய நட்சத்திரம் கும்பராசியில பிறக்கக்கூடிய உங்களுக்கு சந்திராஷ்டமம் வரக்கூடியது கன்னிராசி சந்திராஷ்டமம் வரும். கோ, ஷா, சி, சு இந்த பெயர் நாமம் கொண்டவங்களுக்கும் இந்த சதய நட்சத்திரம் கும்பராசி பொருந்தும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு உண்டான குபேர புள்ளி கேட்ட நட்சத்திர விருச்சிக ராசியிலையும், அதிர்ஷ்ட புள்ளி பரணி நட்சத்திர மேச ராசியிலையும் அமையக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கு. சரி, சதயம் கும்பம் அப்படின்னு சொன்னோம்னா, கும்ப சனியோட வீடுங்க. ராகுவோட சாரம் அப்படின்னா, இவங்க வண்டி வாகனம் வச்சிருந்தாங்கன்னா நல்ல லாபம். வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட ஃபைனான்ஸ் வச்சிருந்தா நல்ல லாபம். டிரைவிங் சம்மந்தப்பட்ட தொழில் செஞ்சுட்டு இருந்தா நல்ல லாபம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட ஒர்க்க தொட்டு இருந்தாலும் நல்ல லாபத்த குடுக்கும். எலக்ட்ரானிக் பொருட்கள் வாங்கி வித்தாலும் நல்ல லாபத்த குடுக்கும். இதெல்லாம் தொழிலுக்கு முன்னேற்றத்துக்கு உண்டான விஷயம். சரிங்களா? இதெல்லாம் லாபத்த குடுக்கக்கூடிய உங்க தொழிலா கூட நீங்க எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் கணக்கு. ட்ரிங்க்ஸ் பழக்கத்துக்கு அடிமையாகக்கூடிய தன்மை இயற்கையிலேயே வரும். நீங்க இயற்கையிலேயே சரக்கடிக்கக்கூடிய தன்மை நல்லாவே இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். சரி. சதய நட்சத்திரம் கும்பராசியில பிறந்த உங்களுக்கு எடுத்த உடனேயுமே ராகு தான் தசாபுத்தி நடத்துவார். அதுக்கப்புறம் குரு தசை 16 வருஷமும், சனி தசை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா ஒரு 19 வருஷமும் நடக்கக்கூடிய அமைப்பு. இப்ப சனி தசை நடந்துட்டு இருக்குங்க. இந்த சனி தசைக்கு யாரெல்லாம் பாதகம் செய்வாங்க அப்படின்னு சொன்னா, எந்த லக்கணத்துக்காரங்களுக்கு பாதகமா இருக்கும் அப்படிங்கிறது கூட எடுத்துக்கலாம். ஒண்ணு மிதுன லக்கணம், கடக லக்கணம், சிம்ம லக்கணம், கன்னி லக்கணம். இந்த 4 லக்கணத்துக்காரங்க தான் முழுசா பாதிக்கப்படுவீங்க. எப்படின்னா, ஒண்ணு கடன், நோய், வம்பு வழக்கு பிரச்சனை, போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட் வரைக்கும் போறது, கணவன் மனைவிக்கு இடையில இருக்கிற ஒற்றுமை தடைபடுறது. சரிங்களா? இதெல்லாம் இந்த 4 லக்கணத்துக்காரங்களுக்கு ஏற்படும். ஒவ்வொருத்தங்க பூர்வீகத்த விட்டு வெளிய தள்ளி போய் வாழ வேண்டிய சூழ்நிலை, சொத்து பத்து இருந்தாலும் அதுல இல்லாத முடியாத சூழ்நிலை, வெளியூரு, வெளிநாட்டு போல வாழ வேண்டிய சூழ்நிலையை இதெல்லாம் இது குடுக்குங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். சரிங்களா? இதுவே நாடி முறைப்படி நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, நீங்க கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட ஒர்க் தாராளமா செய்யலாம். வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணலாம். நல்லா இருக்கு. ஃபைனான்ஸ் வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட ஃபைனான்ஸும் நல்லா இருக்கு. இது ஜாதக ரீதியாவும் உண்டு. உங்க நட்சத்திர ரீதியாவும் அது பொருந்தி வருது அப்படிங்கிறது தான் காரணம். மனைவி அழகுக்கு சொந்தக்காரங்க தான். நிலையில்லா மனசுக்கு சொந்தக்காரங்க தான். ஒரே நேரத்துல 1000 யோசனை பண்ணி உங்கள வதப்பாங்க அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம். கொஞ்சம் சோர்வுத்தன்மைக்கு சொந்தக்காரங்களாவும் இருப்பாங்க. உங்களுக்கு இடதுகண் பாதிக்கப்படும், செரிமான கோளாறு பிரச்சனை, குடல் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலையும் குடுக்கலாம். ஒரு சில பேத்துக்கு ரத்த நாளங்கள் அடைச்சு, மூளையில பிரச்சனை குடுக்கும். இதனால கை, கால்ல பிரச்சனை குடுக்கறது, பேரலைஸ் ஆகக்கூடிய தன்மை, ஒரு சில பேத்துக்கு இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் கொஞ்சம் குடுக்கும் அப்படிங்கிறதையும் வச்சுக்கங்க. கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. சரிங்களா? நல்ல புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரங்க தான். அதுலலாம் பிரச்சனை இல்லைங்க. இதே ஒரு பெண் பிள்ளை ஜாதகமா இருந்ததுன்னா, அழகுக்கு சொந்தக்காரங்க தான். நிலை இல்லா மனசுக்கு சொந்தக்காரங்க. கொஞ்சம் உடல் சோர்வு தன்மையிலேயே இருக்கும். ஒண்ணு கணவனால பிரயோஜனம் இல்ல, இல்லன்னா கணவன் இல்ல, சகோதரனால பிரயோஜனம் இல்ல, பீரியட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, வயித்து வலி சம்மந்தப்பட்ட கோளாறு, முதுகு தண்டுவட பிரச்சனை, ரத்த குறைபாடு பிரச்சனை, இது எல்லாத்தையுமே உங்களுக்கு குடுக்கக்கூடிய அமைப்புல இருக்காங்க. இப்ப கோச்சாரத்துப்படி எங்களுக்கு சுப பலன்கள் ஏதாவது இருக்குதா? அப்படிங்கிறது நமக்கு வேணும்ல. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, திருமணம் ஆகாதவங்க, மறுமணம் செய்யக்கூடியவங்க, ஒரு சில பேத்துக்கு திருமண யோகமும் தடையா இருக்கும். அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னாலும் சரி, மறுமணம் செய்யக்கூடியவங்களுக்கும் நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு. வீடு வாசல் சில சமயம் விபத்துகளையும் இது ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கலாம். சரிங்களா? மேலும் வேறு தகவல் தேவைப்பட்டா ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தை அணுகுங்க. நம்ம ஜாதகத்துக்கு ரூ. 200 ஜாதகம் எழுதுறதுக்கு ரூ. 1500 வாஸ்து பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா ரூ. 2000 பிரசன்னா ஃப்ரீயா பார்த்து குடுத்துட்டுருக்கோம். மேலும் வேறு தகவல் தேவைப்பட்டா ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தை அணுகுங்க. மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம்.